ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதில் மிகவும் மகிழ்ச்சி. இன்றைக்கி ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி வியாழக்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். குரோதி வருடத்தினுடைய பலனில் இன்று மகர ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ளலாம். மேஷராசி நேயர்களுக்கு இந்த வியாழக்கிழமை குருவாரம் ஒரு மனதிற்கு அமைதியான நாளாக இருக்கும். சந்திரன் இன்று உங்களுக்கு 2ஆம் இடத்தில் இருப்பதனால் குடும்பத்தில் அமைதியும் ஒற்றுமையும் உண்டு. அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேறும். இன்று வழக்குகள் விசாரணைகள் இருந்தால் அது உங்களுக்கு சாதகமாக முடிவடையும். 2 சக்கர வாகனங்கள் வாங்குவது, மாற்றுவது, 4 சக்கர வாகனங்கள் வாங்குவது, இதில் சம்பந்தப்பட்ட முடிவுகளை இன்றைய நாளில் எடுக்கலாம். ஒரு சிலருக்கு திருமண யோகங்களும் இன்றைய நாளில் காத்திருக்கிறது. குழந்தைகள், குடும்பம் அனைத்தும் இன்று உங்களுக்கு மன நிறைவை தரும். மேஷராசி நேயர்கள் இன்று வியாழக்கிழமை கிருத்திகையாக இருப்பதனால் முருகன் ஆலய வழிபாடும் மற்றும் முருகனுக்கு அபிஷேகம் செய்வதும் சிறப்பு. ரிஷபராசி நேயர்கள் இன்று நாள் முழுவதும் நல்ல ஒரு மன நிறைவு உண்டு. சந்திரன் உங்கள் ராசியில் இருப்பது ஒரு சிறப்பம்சமான ஒன்று. இன்று கிருத்திகா நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்வது ரிஷபராசினியர்களுக்கு முருகன், வள்ளி, தெய்வ யானைக்கு இன்றைய நாளில் நீங்கள் அபிஷேகங்களும் ஆராதனைகளும் செய்யலாம். முருகப்பெருமானுக்கு மஞ்சள் வஸ்திரம் சாத்துவது இன்று ரிஷபராசினியர்களுக்கு குரு தோஷங்கள் நீங்கும். இன்று முடிந்த வரையில் முருகன், வள்ளி, தெய்வானைக்கு மஞ்சள் நிறத்தில் வஸ்திரம் வாங்கி சாற்றுவது ரிஷபராசினியர்கள் பரிகாரமாகவே வைத்து கொள்ளலாம். தள்ளி போன திருமணங்கள் மற்றும் குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்தோருக்கு இன்றைய நாளில் செய்யக்கூடிய பரிகாரங்கள் நல்ல பலனை தரும். இன்று ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு ஆன்மீக சிந்தனை இருக்கக்கூடிய நாளாகவும் அமைகிறது. நண்பர்களின் உதவி மற்றும் அலுவலகம் சார்ந்த விஷயங்களும் மனதிற்கு அமைதியாகவே அமையும். மிதுன ராசி நேயர்கள் இன்று நாள் முழுவதும் மிதுன ராசி நேயர்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும். எடுத்த காரியத்தில் வெற்றிகள் உண்டு. மனதிற்கு சின்ன சின்ன குழப்பங்களும் சின்ன சின்ன மனக்லேசங்களும் இருந்த போதிலும் இன்றைய நாள் உங்களுக்கு மன அமைதியை தரும். பெரிய அளவுக்கு எந்த விதமான மாற்றங்களும் இல்லை. இன்று சந்திரன் உங்களுக்கு 12ஆம் இடத்துலையும் குரு லாபத்திலையும் இருப்பது வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக இருக்கும். இன்று உங்களுக்கு இருக்கக்கூடிய மறைமுக எதிரிகளால் வந்த பிரச்சனைகளுக்கு நீங்கள் எதிரிகளை வெல்லக்கூடிய நாளாக இருக்கும். குருவாரமான இன்று சரபேஸ்வரரை வணங்கலாம். சரபேஸ்வரருக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்ய இன்று சத்ரு நாசம் என்பது உண்டு. கடகராசி என்பர்கள் ராசிநாதன் சந்திரன் லாபத்தில் இருப்பது இன்று உங்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவை தரும். நல்ல ஒரு உச்சபலம் பெற்று சந்திரன் இருப்பது இன்றைய நாளில் உங்களுக்கு மனதிற்கு அமைதியும் ஆறுதலுமான நாளாக அமையும். கடகராசி அன்பர்களுக்கு பாக்கியத்தில் இருக்கக்கூடிய கிரக சேர்க்கைகள் எதிர்பார்த்த கடன் உதவி கைக்கு வந்து சேரும். இன்று நாள் முழுவதும் உங்களுக்கு நல்ல செய்திகள் வருவதும் மனதிற்கு நிறைவையும் தரக்கூடிய நாளாக அமைகிறது. குருவாரம் கிருத்திகை கூடிய இன்றைய நாளில் முருகப்பெருமானை வணங்கலாம். முருகனுக்கு அபிஷேகங்கள் செய்யும் பொழுது கிரக தோஷங்கள் தீரும். சிம்மராசி நேயர்கள் இன்று நாள் முழுவதுமே சிம்மராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு எதிர்பார்த்த வெற்றிகள் உண்டு. இன்று வழக்குகள் விசாரணைகளில் உங்களுக்கு சாதகமாகவே அமையும். இன்று பல நாட்களுக்கு பிறகு நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் இன்று தாமதம் இல்லாமல் நடக்கும். கிருத்திகா நட்சத்திரத்தில் இன்று சந்திரன் சஞ்சாரம் செய்வது இந்த சிம்மராசி நேயர்களுக்கு வேலை விஷயத்தில் நீங்கள் எதிர்பார்த்த மாற்றங்களும் உயர்வுகளும் கிடைக்கும். இன்று நாள் முழுவதும் நல்ல ஒரு மன அமைதி உண்டு. முருகன் ஆலய வழிபாடு மற்றும் தட்சிணாமூர்த்திக்கு இன்று மஞ்சள் வஸ்திரம் சாற்றுவது நல்லது. கன்னிராசி நேயர்கள் இன்று நாள் முழுவதுமே கன்னிராசி நேயர்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும். கேது பகவானின் சஞ்சாரம் கன்னிராசியில் இருந்தாலும் கூட மனதிற்கு அமைதியான நாளாகவே அமைகிறது. 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்கள் இன்று உங்களுக்கு கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வந்தாலும் மாலை நேரத்தில் சரியாகும். வியாழக்கிழமை கிருத்திகா நட்சத்திரம் கூடிய இன்றைய நாளில் வள்ளி தெய்வானையை வணங்குவது நல்லது. மேலும் இன்றைய நாளில் சிவபெருமானுக்கு வில்வர்ச்சனை செய்வதும் மற்றும் அர்த்தஜாம பூஜையில் புஷ்பங்கள் சமர்ப்பிப்பதும் இந்த கன்னிராசி நேயர்களுக்கு நல்ல பலனை தரும். துலாம் ராசி நேயர்கள் இன்று நாள் முழுவதும் துலாம் ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக அமைகிறது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் ஒரு நல்ல தீர்வுக்கு வரும். துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று சித்திரை மற்றும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைந்தாலும் கூட பெரிதளவுக்கு பாதிப்புகள் எதுவும் இல்லை. இன்று மனதிற்கு நிறைவான நாளாகவே அமைகிறது. குடும்ப ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். இன்று இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு மாலை வேளையில் நண்பர்களால் நற்செய்திகள் காத்திருக்கிறது.
விருச்சிக ராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன நிறைவு இருக்கும். 7ஆம் இடத்தில் சந்திரன் நின்று சஞ்சாரம் செய்வதனால் காதல் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். குழந்தைகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக அமைகிறது. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று எதிர்பார்த்த வெற்றிகள் கைக்கு வந்து சேரும். இன்று பல ஆண்டுகளுக்கு பிறகு சந்திக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாக நல்ல ஒரு மன நிம்மதியும் குடும்பத்தில் சந்தோஷங்களும் ஏற்படும். இன்று விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எதிர்பாராத நன்மைகள் நண்பர்கள் மூலமாக வரும்பொழுது மனதிற்கு நிறைவான நாளாகவே அமைகிறது. தனுசு ராசி அன்பர்கள், இன்று நாள் முழுவதும் தனுசு ராசி நேயர்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். பல ஆண்டுகளுக்கு பிறகு இன்று நீங்கள் எதிர்பார்க்கிற வெற்றி கைக்கு வந்து சேரும். தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று வியாபாரத்தில் நல்ல லாபங்களும் வழக்குகளில் வெற்றியும் மற்றும் 2 சக்கர வாகனங்கள் 4 சக்கர வாகனங்கள் வாங்குவது மாற்றுவது இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் பல மாற்றங்களை பார்க்கலாம். இன்று வியாழக்கிழமை கிருத்திகா நட்சத்திரத்தில் முருகனை பிரார்த்தனை செய்வதும் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் வஸ்திரம் சாற்றுவதும் சிறப்பு. மகர ராசி நேயர்கள், மகர ராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு சிறப்பான நாளாக அமைகிறது. இன்று 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானின் சஞ்சாரம் புதிய வேலை மாற்றத்தில் மாற்றத்தை கொடுக்கும். 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானின் சஞ்சாரம் இன்று உங்களுக்கு சொத்து தகராறுகள் அனைத்தும் முடிவடைய வாய்ப்புகளை கொடுக்கும். மகர ராசி நேயர்களுக்கு இன்று வழக்குகள் விசாரணைகளில் வெற்றிகள் இருக்கும். இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன அமைதியும் சந்தோஷத்தையும் பார்க்கலாம். இந்த நாள் மேலும் சிறப்படைய விநாயக பெருமானின் வழிபாடுகள் சிறந்தது. கும்பராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதும் கும்பராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமைகிறது. ராசியில் இருக்கக்கூடிய சனி மற்றும் செவ்வாய் உங்களினுடைய உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குறைபாடுகளை கொடுக்கலாம். ஆகவே இன்று தேவைப்பட்டால் மருத்துவரை சந்திப்பது நல்லது. இன்று மனதிற்கு அமைதியான நாளாகவும் இருக்கும். இந்த கும்பராசி நேயர்களுக்கு இன்று மாலை நேரத்தில் நல்ல செய்திகள் வருவதும் மற்றும் நண்பர்களை சந்திப்பதும் நன்மையை தரும். விநாயக பெருமானின் வழிபாடுகள் சிறந்தன. மீனராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே மீனராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும். புதிய நண்பர்களை சந்திப்பது இன்று மனதிற்கு சந்தோஷத்தை தரும். இந்த புதிய நண்பர்களின் சந்திப்பு வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியையும் மாற்றத்தையும் சேர்க்கும். இன்று நாள் முழுவதுமே உங்களுக்கு நல்ல ஒரு உற்சாகத்தை தரக்கூடியதாகவே அமைகிறது. குரு பகவான் 2ஆம் இடத்திலையும் மற்றும் சந்திரன் 3ஆம் இடத்திலையும் இருப்பது மீனராசி நேயர்களுக்கு இன்று இந்த கிரக சஞ்சாரங்கள் சாதகமான நிலையிலேயே அமைந்திருக்கின்றன. குருவாரத்தில் கிருத்திகா நட்சத்திரத்தில் இன்று முருகப்பெருமானினுடைய வழிபாடு சிறந்தது. 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். இந்த நாளுக்கான நம்ம குரோதி வருடத்தில் மகர ராசிக்கான பலனை பார்க்கலாம். மகர ராசி நேயர்களுக்கு இந்த குரோதி வருடம் ஒரு பெரிய வரப்பிரசாதமாக அமைந்திருக்கிறது. இந்த குரு பகவானின் மாற்றம் ரிஷப ராசிக்கு இவர்களுக்கு 5ஆம் இடத்தில் செல்வதனால் குழந்தைகளிடத்தில் இருந்து வந்த பாசம் மற்றும் குழந்தைக்காக எதிர்பார்த்தோருக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரும். இதுவரையில் இந்த 7.5 சனியில் ஜென்ம சனி இருந்து பல அவஸ்தைகளை பட்ட மகர ராசி நேயர்களுக்கு இந்த சனி பகவானின் மாற்றம் 2ஆம் இடத்திலையும் குரு பகவானின் மாற்றம் 5ஆம் இடத்திலையும் போவது இந்த மகர ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவை கொடுக்கலாம். பல கஷ்டங்களுக்கு பிறகு ஒரு நல்ல ஒரு மன அமைதியும் நிம்மதியும் இந்த குரோதி வருடம் உங்களுக்கு கொடுக்கும். ஆகவே மகர ராசி அன்பர்கள் வேலை விஷயத்திலேயும் கேது பகவானினுடைய இந்த பாக்கியஸ்தானத்தில் உள்ளது வெளிநாடு பிரயாணங்களோ அல்லது வெளிநாடு முயற்சிகளிலோ வெற்றியை தரலாம். மகர ராசி அன்பர்களுக்கு குரோதி வருடம் ஒரு நல்ல வரவேற்கத்தக்க வருடமாகவே இருக்கும். பரிகாரமாக இவர்கள் 6 மாதத்திற்கு ஒரு முறை ஏழுமலையானை சென்று தரிசனம் செய்வது மற்றும் மாதம் வரக்கூடிய ஸ்ராவண நட்சத்திரத்தில் இவர்கள் விரதம் இருப்பதே நல்ல ஒரு பலனை தரலாம். சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயரினுடைய வழிபாடும் சிறந்தது. தடைப்பட்ட திருமணங்கள் நடைபெறும் மற்றும் குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்தோருக்கு இந்த குரோதி வருடத்தில் அவசியம் குழந்தை செல்வம் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. இந்த மகர ராசி அன்பர்களுக்கு குடும்ப ஒற்றுமையும் மற்றும் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்களையும் பார்க்கலாம். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். இன்றைய சுபதினத்தில் குரோதி வருடத்திற்கான மகர ராசி பலனையும் பார்த்தோம். மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.